வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களடி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் படூர் லொகேஷனில் ஆன் ரோட்லேயே லொக்கேட்டாக இருக்க ஒரு ஹைரேஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இருக்க ஒரு ரீசேல் ஃப்ளாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜுக்கு பக்கத்து பில்டிங்கே நம்மளோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க வரும். இது பண்ண அர்பன் ரைஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண 2 இயர்ஸ் ஆகுது. பக்கத்தில் இருக்க அபார்ட்மெண்ட்டை பார்த்தா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்க இப்போ புக் பண்ணா கூட 1 இயர் உங்களுக்கு வெயிட்டிங் டைமும் இருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே பார்த்தா மை ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இது பண்ணா 100+ லைஃப் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய் மற்ற விவரங்களை பார்த்துடலாம் வாங்க. டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை ஃப்ளோர் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 19th ஃப்ளோர் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 9th ஃப்ளோர்ல வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃபுல்லா உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்ட் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த அபார்ட்மெண்ட் நீங்க வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இந்த அபார்ட்மெண்ட் நீங்க வாங்குற பட்ஜெட்ல ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னடா சர்வீஸ் அபார்ட்மெண்ட் நீங்க கேக்குறீங்களா? சர்வீஸ் அபார்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தா பக்கத்துலேயே உங்களுக்கு காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த லொகேஷன்ல உங்களுக்கு ரூம்ஸ்லாம் நிறையவே இருக்கு. ஆனா சர்வீஸ் அபார்ட்மெண்ட் அதுவும் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. இந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்க ஒரு ரெண்டல் இந்த அபார்ட்மெண்ட்டை விடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மந்த்லி ஒரு 22,000 இருந்து 25,000 உள்ள ஒரு ரெண்டல் இன்கம் வருங்க. இதே உங்களுக்கு ரெண்டல் இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா இப்போ வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான திங்ஸ் 3 பெட்ரூமில் வந்து பெட்டு கார்ட்டு அது மாதிரி அவங்களுக்கான திங்ஸ் சமைக்கிறதுக்கான பாத்திரம் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் இருக்க மாதிரியே ஸ்டே பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே அதை குக் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு 100+ அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா 100+ அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கும் ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க ஸ்டே பண்ணும்போது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜும் இருக்குது, சில பேர் ஸ்டூடெண்ட்டும் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அபார்ட்மெண்ட்டை மட்டும் ரெண்ட்டுக்கு விடாமல் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாமே நீங்கள் ரெண்டலுக்கு விட்டுருவீங்க. அதனால் மாதம் உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் யாரா ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டு வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கூட நிறைய பேர் இங்கே சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வச்சு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது நம்மளுக்கு ஒரு பால்கனி செட்டப் வந்துருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 918 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 156 அதாவது ஹைரேஸ் அபார்ட்மெண்ட்ல நீங்க யூடிஎஸ் எதிர்பார்க்க முடியாதுங்க. இது நம்மளுக்கு கிச்சன் ஏரியா வந்துடும். கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருங்க. ஃபுல்லாக உங்களுக்கு மாடுலர் கிச்சன் மேன் ஃபினிஷிங் வுட்லேயே பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு கரண்டி வைக்கிற ட்ரே, தட்டு வைக்கிற ட்ரே எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. அதுமாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் சிறுசரி ஐடி பார்க் ரீச் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ள உங்களால் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியுங்க. இந்த காரிடாரில் உங்களுக்கு ஐடி கம்பெனிலாம் நிறையவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சென்னையிலேயே ஐடி கம்பெனி எங்கே இருக்குன்னா ஐடி அப்படின்னு நம்ம ஓஎம்ஆர் சொல்லாங்க. இந்த ஓஎம்ஆர் லொகேஷன்ல அது ஆன் ரோட்லேயே நீங்க இந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணினா கண்டிப்பா நீங்க மந்த்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணாங்க. அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நீங்க சைட் வந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும், மாஸ்டர் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வால் ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் வச்சு ரொம்ப சூப்பராகவே இந்த அபார்ட்மெண்ட்டை அவங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தா 1 இயர் ஓல்டு தாங்க. இந்த அர்பன் ரைஸ் அபார்ட்மெண்ட்ல நீங்க இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணா கூட 1 இயர் உங்களுக்கு வெயிட்டிங் டைமும் இருக்குங்க. ஆனால் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரெடி டு மூவ் ஸ்டேஜில் அது ஹுட் ஒர்க்லாம் பண்ணி 1 இயருக்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் வாங்கினாங்களோ அதே ப்ரைஸில் தான் இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தா உள்ளே உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தா ஃப்ளஷ் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. அதுமாதிரி வெஸ்டர்ன் டாட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. சப்போஸ் நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சிவில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி 85%லேருந்து 90% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சென்னையில் யாருமே கொடுக்க முடியாத அம்யூனிட்டிஸ் இந்த அர்பன் ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 150 அம்யூனிட்டிஸ் மேலே நம்மளுக்கு இருக்குங்க. இந்த வீடியோவோட எண்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கிளிப்பிங்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்.
இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷிங் வுட்ல நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லக்ஸரியாவே இந்த அபார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க. டிவி பார்டர் ரூஃப் கூட வுட் ஒர்க்லயே பண்ணிருக்காங்க. ஃபால் சீலிங் நியூ டிசைன் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இதான் நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பாத்தீங்கன்னா ஃபிளஷ் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லா உங்களுக்கு வால்பேப்பரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. நம்ம அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம் 2 டாய்லெட் 1 கிச்சன் 1 பால்கனி உள்ள ஒரு 3 BHK லக்ஸரி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க இது. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் 65 lakhs 65 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பிரைஸ் நெகோஷியேஷனும் பண்ணிக்கலாங்க. நம்ம சைட் பக்கத்துல செடிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜில் இருங்க. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தா உங்களுக்கு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வர ஏரியால தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டா இருக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏரியால வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. நான் ஒரு 150 அம்யூனிட்டி சொன்ன பாத்தீங்களா, அதுல என்ன முக்கியமான அம்யூனிட்டிஸ் மட்டும் நான் உங்களுக்கு விஷுவலா காட்டிடுறேன். இது வந்து சில்ட்ரன் பார்க் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இதுக்கு அடுத்த அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது இப்போ நீங்க பாக்குறீங்களா, இது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைங்க, இது வந்து 20th ஃப்ளோர். இந்த அபார்ட்மெண்டோட டெரஸ் எல்லா பில்டருமே இந்த டெரஸை ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆனா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க டெரஸை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து வியூ பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் ஈவினிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்குன்னா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்துடலாம். ஃபுல்லாக உங்களுக்கு CCTV கேமரா கவரேஜ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ளெக் பாயிண்ட் நீங்கள் உங்களுக்கு சேர் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தரமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட் வருங்க. நான் இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்க அம்யூனிட்டி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிட்டே போகலாம். நீங்கள் டேட்டா சைட் வந்து விசிட் பண்ணும்போது நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.